இன்பம் காணலாம் கண்ணோடு கொஞ்சம் மகிழோடும் விளையாடும் உங்க மேல எனக்கு அவ்வளவு ஆசை. ரொம்ப நன்றி. ஆனா நீங்க என்ன காரணமாக எப்படி வந்தீங்க? யாருக்கு நன்றி சொல்றது? நம்ம ரெண்டு பேரும், நான் உங்களுக்கு நன்றி சொல்றதோ நீங்க எனக்கு நன்றி சொல்றதோ கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து யாருக்கு தெரியுமா நன்றி சொல்லணும்? அந்த சிங்கத்துக்கு தான் நன்றி சொல்லணும். சிங்க வடிவில் வந்தது யார் தெரியுமா? அந்த அம்மன் தான், வேற யாரும் கிடையாது. நம்ம இருவரும் இரண்டு பேரும் ஒன்று சேருவதற்கு காரணமாக இருந்தவள் அந்த அம்மன் தான். சிங்கத்தின் வடிவில் வந்து நம்ம இருவரும் ஒன்று சேர்த்து விட்டார். ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். நன்றி சொல்றதெல்லாம் சரித்தேன். உன்னைய பார்த்த உடனே நீ பேசுற மொழி உரை எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சிங்கனி வாய் திறந்து சிரித்திடுவான், சித்திக்கும் தேன் கூடமே செண்பக பூட்டமே, சித்திக்கும் தேன் கூடமே செண்பக பூட்டமே, சிங்கனி வாய் திறந்து சிரித்திடுவான். பெண்ணே, நான் எதற்காக இந்த இடத்தில் தங்கியிருந்தோம் என்று உன்னிடத்தில் நான் அவசியம் கூற வேண்டுமா? ஆகையால் அவசியம் கூறித்தான் உனக்கு தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தந்தையார் என்னை வந்து சேர மொழி சாட்சி அனுப்பினார் மானே, தந்தையார் என்னை வந்து சேர மொழி சாட்சி அனுப்பினார் மானே, தந்தையார் என்னை வந்து சேர மொழி சாட்சி அனுப்பினார் மானே, என்று பார்த்து வர என்னே இங்கு கண்ணிலாவது இந்த பாடல் கண்ணிலாவது இந்த பாடல் தந்தையார் என்னை வந்து சேர மொழி சாட்சி அனுப்பினார் மானே. நான் பிறந்தாலும் வாழ்வது உத்தமனே கிடையாது, இது சத்தியமாக மடாது. உண்மை நான் பிறந்தாலும் வாழ்வது உத்தமனே கிடையாது, இது சத்தியமாக மடாது. என்று ஒரு வார்த்தை ஏழு போவன் உண்மை நான் பிறந்தாலும் வாழ்வது உத்தமனே கிடையாது, இது சத்தியமாக மடாது.
உயிருக்கு உயிராகிய உத்தமகடநாதா, உங்களை விட்டு பிரிந்து என்னால் ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாது. சாவித்திரி, ஏதோ வந்த இடத்தில் இருவரும் அதிர்ஷ்டவதமாக சந்தித்து விட்டோம். ஆனால் எதற்காக இந்த இடத்திற்கு வந்தேன் என்று உன்னிடத்தில் தெரிவித்து விட்டேன். ஆனால் சென்று அவர்களை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய கடமை அல்லவா? சென்றே நீர் என்னை எங்கு மறந்தேடில் செய்கிறே நான் வழிவேனோ, உயிர் மாயமாய் பிழைப்பேனோ. எங்கு மறந்தேடில் செய்கிறே நான் வழிவேனோ, உயிர் மாயமாய் பிழைப்பேனோ. இங்கு சேர நாடிய வேலையாள்வர் சொதமாம் இதெல்லாம் வேறது. காதல் பெரிதா கடமை பெரிதா என்று பார்க்கும் பொழுது காதலை விட கடமைதான் பெரிது. தாய் தந்தை சென்று பார்த்து என்னை பற்றி எடுத்து கூறி அவர்கள் சம்மதத்தோடு என்னை வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். மன்னா 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 என்னாசை மறந்திடவே என்ன மாறி மன்னா என்னாசை மறந்திடவே என்ன மாறி உன்னாசை நானோ மறப்பதில்லை கண்ணே, உன்னாசை நானோ மறப்பதில்லை கண்ணே. உண்மையாய் நன்றன் உறுதி சொல்லை, உண்மையாய் நன்றன் உறுதி சொல்லை. ரூபசித்திர மாமரக்குயிலே எனக்கு ஒரு வாசகத்திலே நான் உரைத்திட நாடி நிற்கின்றதான் அன்பினார் என்னவா? அப்படியா? இதோ கிட்டவாரே, அப்படியா? இதோ கிட்டவாரே. சித்தமானே சமீபத்தில் வா, சித்தமானே சமீபத்தில் மஞ்சேன நோடி உன்பாக நாடி உன்பான சேனே தாய் நோடும். மஞ்சேன நோடி உன்பாக நாடி அன்பான சேனே தாய் நோடும். கண்டாசை மீறி உண்டான மோகம், கண்டாசை மீறி உண்டான மோகம். இங்கே இராமல் நான் எங்கே போவேன், நான் எங்கே போவேன்? இல்லாவி தத்தம் என்றே எடுத்து, இல்லாவி தத்தம் என்றே எடுத்து அன்பான முத்தம் எங்கே கொடுத்து. ஆகாதா இந்த முத்தம் ஆகாக இந்த முத்தமாகியதே. குற்றால அருவியின் சாரல், தென்பொதிகை தென்றலின் தழுவல், முக்கனின் சுவை, இவை அனைத்தையும் ஒன்று கூடி இந்த நள்ளிரவில் இன்னிசையாக தந்து கொண்டிருக்கக்கூடிய இசைக்கலைஞர்களுக்கு மேலத்தானியம் நாடக இளைஞர் மன்ற சார்பாக 101 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறோம். அன்பளிப்பளித்த மேலத்தானியம் இசைக்கலைஞர்கள் சார்பாக அன்பளிப்பளித்துள்ளார்கள். அவர்களுக்கு எங்கள் இசைக்குழு சார்பாக நன்றி. நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாடுங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா பாடிக்கங்க.